திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. நீங்கள் நான் எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன்னா, அதாவது பயணங்கள், அதாவது பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில், பைக்கில், இதே மாதிரி பயணங்கள் செய்யும்போது நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தீர்வும் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், பைக்கில் போகிறோம். இதில் நமக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குன்னா, நமக்கு அதிகமாக ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது கால் வீக்கம் வருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டாக வரும், வாமிட் வருது, அது மாதிரி தலை சுற்று வரும். இதெல்லாம் ஏன் ஏற்படுது, நம்ம அதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம இப்போ ஒரு 5 இட்லி சாப்பிட்றோன்னு வைங்களேன், அதில் நம்ம 2 இட்லி தான் சாப்பிடணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் 2 இட்லி சாப்பிடும்போது என்ன தெரியுமா, உங்களுக்கு அப்பர் பாடி உங்களுக்கு ஜீரணம் ஆகும். நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா, நீங்கள் இப்படி தான் உட்காந்து போவீங்க. அப்போ என்ன ஆகுது, இதில் அப்பர் பாடியில் உங்களுக்கு ஜீரணம் ஆகாது. லோயர் பாடி வேலை இல்லை, இப்படி தான் சிட்டிங்கில் இருக்கும். நம்ம வாக்கிங் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை அது ஜீரணம் ஆகும். இதனால தான் உங்களுக்கு அதிகமாக வாமிட்டும் வருது, தலை சுத்து வருது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதை வீக்கம் வருது, கால் மரத்தும் போகுது. இதே மாதிரி நடக்குது. நீங்கள் அதிகமாக 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம், 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கால் மரத்து போகாது, வாத நீர் கொர்க்காது காலில், பாதத்தில். அதே மாதிரி வயிற்றில் வலிகள் இது மாதிரி சம்மந்தப்பட்டது எதுவுமே ஏற்படாது. ட்ராவல் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அளவோடு சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த பயணமாக இருக்கும்.